இப்ப இந்த கிளைகாலிசிஸ் தொடர்ந்து நமக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து கிரப் சுழற்சி. கிரப் சைக்கிள். இந்த கிரப் சைக்கிள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம கிளைகாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா? கிளைகாலிசிஸ் as one of the process takes place and cytoplasmic of the cell. செல்லோட சைட்டோபிளாசத்துல நடக்கக்கூடிய வினைக்கு தான் கிளைகோலைசிஸ். செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் கிரஃப். அப்போ கிரஃப் வந்து எங்க நடக்குதுன்னா இன்ட்ரா செல்லுலார் ரியாக்ஷன்ஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லப்படக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற செல்லோட ஒரு உறுப்புகள்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். பட் கம்பல்சரி ஆஸ் ஏரோபிக் கண்டிஷன். இது காற்றுள்ள வினைகள்ல தான் நடக்கும், காற்று சுவாசங்கள்ல தான் இது நடக்கும். ஆனா கிளைகாலைசிஸ் வந்து வெதர் இட் இஸ் ஏரோபிக் ஆர் அனேரோபிக் ரெண்டு சூழலுமே வந்து நடக்கும். பட் கிரப் சுழற்சி வந்து காற்று உள்ள ஏரோபிக் கண்டிஷன்ஸ்ல மட்டும் செல்லோட மைட்டோகாண்ட்ரியா பகுதியில இந்த வினை நடக்கும். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து அல்டாஃப் கிரஃப். He got the Nobel Prize for kind of invention. இதுக்காக அவர் நோபல் பிரைஸ் வாங்கி இருக்கிறாரு. இந்த கிரப் சுழற்சியை வந்து நம்ம வேற என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா TCA அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். 3 வகையான கார்பாக்சிலிக் அமிலங்கள் உருவாக்கப்படுவதனால இதுக்கு பேரு ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்றோம். சில நேரங்கள்ல இந்த சுழற்சியில முதல்ல சிட்ரிக் அமிலம் தோன்றுவதால் இது சிட்ரிக் அமில சுழற்சி என்றும் சொல்லப்படுது. சிட்ரிக் அமில சுழற்சி எனவும் சொல்லப்படுகிறது. இதுதான். இதுலயும் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். So 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்திருப்பாங்க அதோட சேர்த்து. ஆனா இதுல நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ இங்க சிட்ரேட் இருக்கு, சிஸ் அகோனிட்டிக் ஆசிட், ஐசோசிட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் ஆக்சாலோ சக்சினிக் நிறைய கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து யூஸ்வலா புக்ஸ்ல இதுதான் இருக்கும். ரெகுலராகவே உங்களுக்கு கொடுக்கறது வந்து புக்ஸ்ல இந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதனால இதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சிட்ரேட் சிட்ரிக் அமிலம், இது ஐசோசிட்ரேட் ஐசோசிட்ரிக் அமிலம், அல்பா கியூட்டோகுளுட்டமரேட், சக்சினல் கோயே, சக்சினிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட், மேலிக் அல்லது மாலேட் ஆசிட், ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ கவனிங்க அதை. அந்த கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் இது ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா அசிட்டல் கோயே என்சைம்ஸோட துணை நொதியினோட தூண்டுதல்களால சிட்ரேட் சிந்தசைஸ், அதாவது சிட்ரிக் அமிலத்தை உருவாக்குற செயல்பாட்டின் மூலமாக சிட்ரிக் அமிலம் தோன்றுது. இந்த வினையில முதல்ல சிட்ரிக் அமிலம் தோன்றுவதால் இது சிட்ரிக் அமில சுழற்சி எனவும் அழைக்கப்படும். சிட்ரிக் அமில சுழற்சி எனவும் சொல்லப்படும். TCA சைக்கிள் சொல்றோம், இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் சொல்றோம், இல்லைன்னா கிரப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பல விதமான பெயர்கள் இங்க கொடுக்குறாங்க. சோ சிட்ரிக் அமிலம் தோன்றதுக்கு அப்புறம் சிஸ் அகோனிட்டிக் ஆசிட் தோன்றும். சிஸ் அகோனிட்டிக் ஆசிட் வந்து அகோனடைஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நொதியின் மூலமாக அது உருவாக்கப்படும். இங்கதான் வரும் அது சிஸ் அகோனிட்டிக் ஆசிட். அகோனிட்டிக் ஆசிட்க்கு அப்புறம் தான் சும்மா நோட் பண்ணிக்கிறீங்க சிஸ் அகோனிட்டிக் அமிலம். சோ சிஸ் அகோனிட்டிக் அமிலம் அகோனடைஸ் என்ற நொதியின் மூலமாக இந்த ப்ராசஸ் உடைஞ்சு ஐசோசிட்ரிக் அமிலம் தோற்றுவிக்கப்படுது. ஐசோசிட்ரிக் அமிலம் ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜனேஸ் என்ற நொதி அந்த செயல்பாட்டின் காரணமாக பாத்தீங்கன்னா ஆல்பா கிட்டா குளுட்ரைட் ஆசிட் வந்து கிடைக்குது. ஆல்பா கிட்டா குளுட்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரஜனேஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சக்சினல் கோயே அப்படின்ற வேதிப்பொருள் கிடைக்குது. சக்சினல் கோயே சிந்தசைஸ் உருவாக்கப்பட்டு அது சக்சினிக் அமிலமாக மாறுது. இங்க ஜிடிபி எல்லாமே உருவாக்கப்படும். அதாவது ஏடிபி எல்லாமே ஆற்றல் மூலக்கூறுகள் தான். ஏடிபி ஆனாலும் ஜிடிபி ஆனாலும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆற்றல் மூலக்கூறுகள் தான். அப்ப சக்சினல் கோயே சிந்தசேஸ், அதாவது சிந்தடேஸ் அப்படின்ற உருவாக்கும் நொதி தோற்றுவிக்கப்பட்டு சக்சினல் கோயே சக்சினிக் அமிலமாக மாற்றப்படுது. சக்சினிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நிலைகள்ல ஃபியூமோரிக் ஆசிட்டாக மாறுது. ஃபியூமோரிக் அமிலம் ஃபியூமரேஸ் நொதியின் மூலம் செயல்பாட்டின் தாக்குதல் காரணமாக இங்க பாத்தீங்கன்னா மாலேட் அல்லது மாலிக் ஆசிட்டாக மாறுது. மாலேட் டீஹைட்ரஜனேஸ் என்ற செயல்முறைகளுக்கு உட்பட்டு அது ஆக்சாலோ அசிட்டிக் அமிலமாக மாறி மீண்டும் அது சிட்ரிக் அமிலத்தை கொடுத்து இந்த வினையானது தொடர்ந்து நடைபெறும். மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிற இந்த வினையில 24 ஏடிபிகள் இதுல வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது வளர்ச்சிதை மாற்றுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேலைகளை செய்வதனால இது வந்து ஒரு செல்லார் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் தி செல். செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவில் ஏற்படுகின்ற ஒரு வினை. குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து காற்றுள்ள நேரங்களில் நடைபெறுகின்ற ஒரு வினையாக பார்க்கப்படும். இந்த வினைகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரப் சுழற்சி என்று சொல்லலாம், TCA சைக்கிள் என்று சொல்லலாம், சுழற்சி என்று சொல்லலாம், அதாவது சிட்ரிக் அமில சுழற்சி என சொல்லப்படுகிறது. 24 ஏடிபிகள் இந்த வினையின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரப். அப்ப கிரப் வந்து சொல்லும் போது
இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எது எதுல இருந்து வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அழகா சொல்லணும்னா முதல்ல உங்களுக்கு இதுல என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிடைல் கோயே துணை நொதிகள் மூலமாக என்ன வந்து சிட்ரிக் ஆசிட் தோன்றுது. சிட்ரிக் ஆசிட் வந்து சிஸ் அக்குனடிக் ஆசிட் தோன்றிருக்கும். அக்குனடேஸ் என்ற நொதியின் செயல்பாட்டின் காரணமாக அதுக்கப்புறம் வந்து ஆல்பா ஐசோசிட்ரிக் ஆசிட் தோன்றும். சிட்ரிக் ஆசிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா கீட்டா குளுட்டாரிக் ஆசிட் தோன்றும். ஆல்பா கீட்டா குளுட்டாரிக் ஆசிட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சக்சினல் கோயே என்ற துணை நொதிகள் உருவாக்கப்படும். சக்சினல் கோயேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்சினிக் ஆசிட், அதாவது சக்சினல் கோயே சிந்தடேஸ் என்ற நொதியின் மூலமாக சக்சினல் ஆசிட் கிடைக்கிறது. சக்சினிக் ஆசிட்க்கு அப்புறம் ஃபியூமாரிக் ஆசிட் கிடைக்கும். ஃபியூமாரிக் ஆசிட்க்கு அப்புறம் மாலிக் ஆசிட் கிடைக்கும். மாலிக் ஆசிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடா உருவாக்கப்பட்டு இந்த வினை மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் இது சுழற்சி அப்படி என்று சொல்லப்படுது. இதுதான் வந்து கிரெப் சைக்கிள். கிரெப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க எப்போ வந்து செக்ஷனல் கோயே எந்த இடங்கள்ல வந்து அது உருவாக்கப்படுது, ஏடிபி எவ்வாறு உருவாக்கப்படுது அப்படின்றத பத்தி தான் கேட்பாங்க. ரைட்.